வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிறது கேப்டனோட மேரேஜ் வீடியோ. திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகின்றன என்பதற்கு எங்களின் திருமணமே சான்று என்று பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு நேர்காணலில் கேப்டனின் முதல் சந்திப்பை பற்றி கூறியிருக்கிறார். கேப்டன் அடிக்கடி சொல்லுவாருங்க, என் கல்யாணம் ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி நடந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லுவாங்கன்னு. திருமணத்திற்கு 2 நாட்களுக்கு முன்பாகவே மதுரை மாநகரமே விழா கோலம் கொண்டிருந்தது. நகரமே விளம்பர தட்டிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. சின்ன சின்ன தோரணங்களாலும் களை கட்டியிருந்தது மதுரை. தல்லாக்குளம் பகுதி முழுவதும் கேப்டன் அவர்களின் திருமண வாழ்த்து சுவரொட்டிகளை தாங்காத சுவர்களே கிடையாது என்றிருந்தது. மேலமாசி வீதியில் கேப்டனின் சகோதரி வீட்டில் இருந்து மண்டபம் வரையிலான தூரம் வரையிலும் கட்சி கொடி போல் கேப்டன் அவர்களின் மன்றத்து கொடிகள் பறந்து கொண்டிருந்தன. இதையெல்லாம் பார்த்து மதுரை ஏக திகைப்பில் இருந்தது. அழகர்சாமி ஆண்டாள் அவர்கள் பெற்றெடுத்த தவப்புதல்வன் எங்கள் சொக்கருக்கும், எல்சி கண்ணையா அம்சவேணி அவர்கள் பெற்றெடுத்த தவப்புதல்வி எங்கள் மீனாட்சிக்கும் திருமணம் செய்ய பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டது. என் ரசிகர்களின் பாசக்கூட்டத்திற்கு நடுவில் தான் எங்கள் திருமணம் நடந்தது என கேப்டன் பல பேட்டிகளில் கூறியிருக்கிறார். அனைத்து கேமராக்களும் கேப்டனை படம் பிடிக்க நீ நான் என்று சண்டையிட்டுக் கொண்டிருந்தன. மதுரை மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி கொண்டிருந்தது. கேப்டனின் திருமணத்தில் கங்கை அமரன் இசை கச்சேரியுடன் இசைஞானி இளையராஜா பாடல் பாடி கோலாகலமாக நடந்தது. கேப்டனின் திருமணத்தில் திரை பிரபலங்கள் பலரும் கலந்து கொண்டனர். கேப்டனின் லட்சக்கணக்கான ரசிகர்களின் மனதிற்குள் லட்சம் கேள்விகள் அலையாக எழுந்தது. அந்த கேள்விகள், கேப்டன் வீட்டிற்கு வருகை தரும் கொடுத்து வைத்த குத்துவிளக்கு யார்? அவர் எப்படி இருப்பார்? அழகாக இருப்பாரா? அறிவாளியாக இருப்பாரா? ரசிகர்களை தாயன்போடு அரவணைப்பாரா? திருமணத்திற்கு பிறகும் கேப்டன் அப்படியே இருப்பாரா என்று தங்கள் குடும்பத்தில் ஒருவருக்கு திருமணம் நடந்தால் என்ன எதிர்பார்ப்பு இருக்குமோ அத்தனை எதிர்பார்ப்போடும் கேப்டனின் திருமண நாளை தமிழகமே எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தது. ரசிகர்களின் எண்ணங்களுக்கு ஏற்றபடி தமிழகம் எதிர்பார்த்தபடி அன்பையும் அறிவையும் தமிழ் கோரும் நற்குணங்களையும் ஒருங்கே இணைந்த குடும்ப குல கொழுந்தாய் பிரேமலதா அவர்களை கண்டனர். சிலப்பதிகார வரலாற்றுக்கு பிறகு மதுரை மாநகரம் ஒளி வெள்ளத்தால் விழா கோலம் கொண்டது. கேப்டன் திருமணத்தில் இளைய திலகம், பிரபு உட்பட முன்னணி கதாநாயகர்கள் பலர் கலந்து கொண்டனர். எங்கள் சொக்கருக்கு ஏற்ற மீனாட்சியாய் கேப்டன் அருகில் அமர்ந்திருந்தார் எங்கள் அண்ணியார். எங்க பாசத்தலைவன் கண்டெடுத்த பொக்கிஷமாய் அமர்ந்திருந்தார் கேப்டன் வீட்டு குலவிளக்கு எங்கள் அண்ணியார்.
எங்கள் சொக்கர் மீனாட்சியின் திருமண வைபோகத்தை காண கண் கோடி வேண்டும். கேப்டனின் திருமணம் புதன்கிழமை நடைபெற்றது. முகூர்த்த நேரம் 9 முதல் 10:30 வரை. எங்கள் தங்க தலைவர் தங்க தலைவியை கைப்பற்றிய பொன்னான நாள் அது. 1990ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் நாள் மதுரையில் ராஜா முத்தையா மஹாலில் அப்போதைய தமிழக முதல்வர் கலைஞர் கருணாநிதி தலைமையில் திருமணம் நடைபெற்றது. அப்போதைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி திருமாங்கல்யம் எடுத்து தர ரசிகர்கள் படைசூழ தேவர்கள் ஆசியுடன் திரைப்பிரமுகர்கள் அரசியல் பிரமுகர்கள் என மண்டபத்தை சூழ எங்கள் சொக்கர் மீனாட்சி கழுத்தில் திருமாங்கல்யம் கட்டினார். கேப்டன் ரசிகர்களோடு சாப்பிட்டு விட்டு வெளியேறினார். மறுபடி கூட்டம் அவரை மொய்த்தது. எல்லாரும் கண்டிப்பா சாப்பிட்டுட்டு தான் போகணும் என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் சொன்ன போது தமுக்கமே கைத்தட்டலில் அதிர்ந்து போனது. திருமணத்தில் மறக்க முடியாத நிகழ்வுகள் என கேப்டன் குறிப்பிட்டவை. அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி தலைமையில் ஐயா GK மூப்பனார் முன்னிலையில் மதுரை ராஜா முத்தையா மஹாலில் எங்கள் திருமணம் நடந்தது. அங்கிருந்து தமுக்கம் மைதானம் வரை நாங்க ஜீப்பில் நின்றுட்டே போறோம். எங்களுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ரசிகர்கள் ஓட்டமும் நடையுமாய் வராங்க. கண் பார்வைக்கு என்று கேப்டன் கூறினார். அந்நியார் பெருமிதத்துடன் கூறினார். இப்படி ஒரு ஜனத்திரளுக்கு நடுவில் தான் எங்க கல்யாணம் நடந்துச்சு. இது ஒரு நடிகருக்கு வந்த கூட்டம் அல்ல, நாளைய தலைவராக வரப்போகிறவருக்கு வந்த கூட்டம்னு அன்னிக்கே என் மனசுல பட்டது. இதை இப்போ சொன்னா மிகைன்னு தோணலாம், ஆனால் அதுதான் உண்மை என்றார் அந்நியார். 1000 உறவுகள் கூடி கோர்த்த மாலைகளை கழுத்தில் சூடி மங்கள வாத்தியங்களோடு இனிதே நடந்தேறியது கேப்டனின் திருமணம். திருமணம் முடிந்த பிறகு சென்னையில் வரவேற்பு விழா நடந்தது. அங்கும் ஏராளமான ரசிகர்கள், நடிகர் நடிகைகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர்.